100 நாள் வேலை திட்டத்திற்கு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க கோரி மத்திய அரசை கண்டித்து சென்னை பள்ளிக்கரணையில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, மத்திய அரசின் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டத்திற்கு கடந்த சில மாதங்களாக மத்திய அரசு உரிய நிதியை ஒதுக்காமல் இருந்து வருகிறது என தமிழக அரசு குற்றம் சாட்டி வருகிறது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் திமுக எம்பிக்கள் குரல் கொடுத்திருந்தார்கள். இந்நிலையில் இது தொடர்பாக உரிய நிதி ஒதுக்கப்படாததை கண்டித்து இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து ஒன்றிய அளவில் திமுகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் கனியூர் சுங்கச்சாவடி அருகே திமுகவினுடைய கோவை மக்களவை உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் திமுகவினரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசு வழங்க வேண்டிய அந்த 4000 கோடி நிதியை உடனடியாக வழங்க வேண்டும். இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு வழங்கப்படக்கூடிய நிதியை எந்த காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி வருகிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை வழங்காமல் நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் இது போன்ற செயல்களை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதேபோன்று கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒன்றிய அளவில் இந்த திமுகவினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோவை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்றிய அளவில் இந்த போராட்டமானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆங்காங்கே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய அரசு உடனடியாக நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலவே, விவரங்களுக்கு நன்றி குருசாமி. ஏழை மக்களை துன்புறுத்தாதே.